கொஞ்ச நாளாவே தமிழ்நாட்டுல வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்ல அப்படின்ற மாரி நெறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. சேனலுக்குலாம் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுக்குறாங்க. சேனலே வந்து மொடக்குறாங்க. அது இல்லாம அந்த கன்டென்ட் போடுற கிரியேட்டர்ஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்றாங்க. அப்படின்ற மாரி நெறைய பிரச்சனை வந்துட்டு இருந்தது. இப்ப அதெல்லாம் விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு பெரிய சேனலான புதிய தலைமுறை மேலயே கை வச்சுட்டாங்க. புதிய தலைமுறைய வந்து இந்த கேபிள் டிவில இருந்தெல்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். நேத்து வந்து சென்னையில இந்த பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து இந்த பிரஸ் கிளப் வாசல்ல வந்து ஒரு புரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதனாலனா இந்த மாரி புதிய தலைமுறைய வந்து கேபிள் டிவில இருந்து பிளாக் லிஸ்ட் பண்ணதுக்கு. நாங்க வந்து இந்த கவர்மெண்ட்ட கண்டிக்கிறோம். நாங்க வந்து இந்த திமுகவ கண்டிக்கிறோம் அப்படின்ற மாரி அங்க ஸ்லோகன்ஸ்லாம் இருந்தது. என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து வழக்கமா நடந்துட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இது செகண்ட் டைம் வந்து நாங்க இந்த மாரி போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னா, போன வெள்ளிக்கிழமையில இருந்து புதிய தலைமுறை வந்து இந்த கேபிள் டிவில எல்லாம் தெரியல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் வந்து புதிய தலைமுறைக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னங்க உங்க டிவியே வரல அப்படின்ற மாரி அவங்களுக்கு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வரும். அவங்க என்னன்னு பார்த்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த அரசு கேபிள் டிவில இருந்து புதிய தலைமுறைய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மொத்தம் ஒரு 15 லட்சம் கிட்ட அரசியல் கேபிள் டிவி கனெக்ஷன் இருக்காம். அதுல வந்து ஒரு 2 லட்சம் பேருக்கு தான் வந்து இப்ப புதிய தலைமுறை தெரியுது. மீதி 13 லட்சம் பேருக்கு வந்து இப்ப புதிய தலைமுறை தெரியல. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாரி நாங்க தெரிஞ்சுக்க அவங்க அரசு கேபிள் டிவிய கான்டாக்ட் பண்ணோம். அவங்க என்ன சொல்றாங்க, வெயிட் பண்ணுங்க நான் பார்க்குறோம் அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. சரியா ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்ல. இது ஒரு 4, 5 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் தான் தெரியுது இது வேணும்ட்டே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி. இது அவங்க ப்ராப்பரா நம்மளுக்கு ஒரு நோட்டீஸும் குடுக்கல. இதனால தான் உங்க சேனல வந்து பிளாக் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்லல. இதுலருந்தே தெரியுது இது ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் இந்த மாரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி. இந்த போராட்டம்ன்றது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. செகண்ட் டைம் இந்த மாரி நடக்குது. இதுக்கு முன்னாடி எதுக்கு நடந்ததுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விகடன் வந்து ஒரு ஃபோட்டோ போடுறாங்க. மோடி அவர பத்தி. மோடியும் ட்ரம்ப்பும் பக்கத்துல உட்காந்துருக்க மாரி, மோடி கையில கை ஒழுங்கு கட்டியிருக்க மாரி இருக்கும். அது ஏதோ வெப்சைட்ல போட்டிருப்பாங்க போல. அந்த வெப்சைட்டே ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க. உடனே இவங்க கோர்ட்டுக்கு போய் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணாங்க. இந்த மாரி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கு அப்படின்ற மாரி. அதுக்கு வந்து நம்மளோட சிஎம் வந்து அறிக்கைலாம் விட்டிருந்தாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு இந்த மாரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ பார்த்தா தமிழ் சேனலே முடக்கிட்டாங்க. இப்போ எல்லா சேனல்ஸும் ஒண்ணா வந்து இது பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்ற மாரி இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிவில பார்த்தோன்னா, நியூஸ் சேனலே ஏகப்பட்டது இருக்கும். அதில இந்த மாரி புதிய தலைமுறை சில நியூஸ் சேனல் தான் கொஞ்சம் நடுநிலையா சொல்லுவாங்க. இந்த சன் நியூஸ்லாம் பார்த்தோன்னா, அவங்க பண்ற நல்லது மட்டும் தான் தெரியும். வேற எதுவுமே வராது. அப்படியே ஜெயா நியூஸ் பார்த்தோன்னா, டிஎம்கே என்ன தப்பு பண்ணுதோ அது மட்டும் தான் வரும். வேற எதுவுமே வராது. இந்த மாரி சில சேனல்ஸ் தான் சரிப்பா இதில பார்த்தா கரெக்ட்டா இருக்கும்னு அவங்க எல்லா நியூஸுமே ரேண்டமா போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த சேனல வந்து பிளாக் பண்ணது அவங்களுக்கே ஷாக். எதுக்கு பிளாக் பண்ணாங்கன்னு தெரியலன்னு. ஆனா பார்த்தோன்னா, ஊர் சைடுல மட்டும் தான் பிளாக் பண்ணியிருக்காங்க போல. இப்போ நான் நியூஸை பார்த்துட்டு நமக்கு என்ன வரலன்னு சொல்லிட்டு 44 வச்சு பார்த்தேன். 44ல் பார்த்தா நமக்கு புதிய தலைமுறை வரல. நமக்கு வந்து நம்ம வந்து எஸ்சிவி கேபிள்லாம் யூஸ் பண்ணுறதுனால 24ல் தான் வருது. நமக்குலாம் எதுவும் கட் ஆகலை. இந்த ஊர் சைடில் இருக்க 44வது சேனலில் மட்டும்தான் கட் ஆயிருக்கு. அதுக்கும் அவங்களும் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. புதிய தலைமுறைக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தா அவங்க யூடியூப்ல ஃபாலோவர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஒரு 14 மில்லியன் கிட்ட ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ புதிய தலைமுறை நம்ம டைப் பண்ணாலே இந்த நியூஸை தான் அவங்க ரிப்பீட்டடாக போட்டுட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. எதனால இந்த மாதிரி புதிய தலைமுறையை பிளாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி 2 காரணம் சொல்றாங்க. ஒன்று வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இந்த மாதிரி புதிய தலைமுறை வந்து இந்த கரூர் இஷ்யூவை வந்து தொடர்ந்து எடுத்து பேசிட்டு வராங்க. இது ஆளுங்கட்சிக்கு எதிராக நிறையா விஷயம் பேசுகிறாங்க. அதனால வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது புதிய தலைமுறை மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் சேனலுமே இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணாங்க. ரீசெண்டாக வந்து ரெட் பிக்ஸோட ஓனர் ஃபெலிக்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு நைட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மாரிதாஸை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்திலே விட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால் ஒரு விசாரணைக்காக கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த டிவிகே சார்ந்தவங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த கரூர் இஷ்யூ பற்றி ஆன்லைனில் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே சேர்ந்தவங்களும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பாம் த்ரெட் எல்லாமே வந்தது. இந்த மாதிரி ரெட் பிக்ஸ் ஃபிலிக்ஸ் அவர் வீட்டில் வந்து பாம் வச்சிருக்காங்கன்னு வந்து சர்ச்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பத்திரிகையாளர் மணி அவர் வீட்டில் பாம் சர்ச். அதுக்கப்புறம் நக்கீரன் கோபால் அவர் வீட்டில் பாம் சர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்களோ இல்லை இந்த விஷயத்தை பேசுகிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு நெருக்கடி தரதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால தான் புதிய தலைமுறையை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து முழுக்க பிசினஸ். டிஆர்பியில் வந்து புதிய தலைமுறை டாப்பா வந்துட்டு இருக்கு. 3rd பிளேஸ் வந்துச்சு. அதனால இவனுங்களை காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டிஆர்பி ரேட்டிங்ல புதிய தலைமுறை டாப்பா வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கரூர் இஷ்யூ. இந்த கரூர் இஷ்யூ ரிலேட்டடா புதிய தலைமுறை வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்து இவங்க டிஆர்பி ஏறுது, இல்லை இவங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம டிஆர்பி ரேட்டிங் எடுத்து பார்த்தாலே டாப் 5ல பார்த்தா 3 சேனல் வந்து சன் டிவி நெட்வொர்க்காக தான் இருக்கும். மீதி செகண்டில் வந்து இந்த விஜய் டிவி, ஜி அப்படி இருக்கும். மீதி பார்த்தாலே இந்த சன் டிவி, கேடிவி அவங்களோட இதுதான் இருக்கும். அந்த மாதிரி நியூஸில் பார்த்தா இப்போ புதிய தலைமுறை டாப்பாக வருது, இவங்களை விடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொதுவாக இப்போ பெரிய சேட்டலைட்டாக இருந்தாலும் சரி,
நார்மல் யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி ஒரு இஷ்யூக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறானே அவன் வந்து ஒரு இஷ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்ச நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்து அந்த துணிவு வர்சஸ் வாரிசு டைமை வந்து செம்மையாக யூஸ் பண்ணிட்டாங்க. அது ரிலேட்டடாக போய் தேட்டரை ஓனரை வீடியோ எடுக்கிறது, அந்த படத்தில் நடித்தவங்களை இன்டர்வியூ எடுக்கிறது, அந்த மாதிரி அந்த டைம் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த படம் டைமில் வந்து நல்ல வியூஸை வர வச்சு அந்த மொமெண்டம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த சேனலை டெவலப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லா சேனலும் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஜல்லிக்கட்டு வந்த டைமில் வந்து நியூஸ் 7 வந்து பயங்கரமாக வேலை பார்த்தாங்க. நிறையா லைவ் பண்ணி அந்த அவங்களோட டிஆர்பியை பயங்கரமாக ஏற்றுறாங்க. அந்த மாதிரி இந்த ரீசெண்ட் டைமாக வந்து விஜயை வந்து எல்லா சேனலும் யூஸ் பண்ணுறாங்க. விஜய் வந்தாலே வீட்டிலேருந்து வெளியே வந்தாலே நியூஸ் போகிறது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து இந்த கரூர் ரிலேட்டடான இஷ்யூ வச்சு நிறைய இந்த வீடியோ போட்டிருக்காங்க. அதில் வந்து இவங்க டிஆர்பி ஏறவும் இவங்களை வந்து காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நியூஸ் சேனல் எல்லாமே நியூஸ் சேனலாகவே இல்லை, கண்டென்ட்னு தான் தேடுறாங்க. முன்னாடிலாம் பார்த்தோன்னா நியூஸ் சேனல் தனியாக இருக்கும், அதில் ஃபுல்லாக நம்ம நியூஸ் பார்த்துக்கலாம், நாலேஜ் கற்றுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரில போல இருக்குது. இந்த சாயங்காலம் 6:30க்கு சன் நியூஸ் ஒன்று போடுவாங்க. அதில் பார்த்தோன்னா ஒரு செக்மெண்ட்டே வச்சுருப்பாங்க. இந்த ரீல்ஸில் ஃபன்னியாக இருக்குல்ல, அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து இங்கே பாருங்கள் இந்த பூனைக்கு இவ்வளோ சேட்டையா அப்படின்ற மாதிரி அந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு அவங்களும் சரி நியூஸில் இதெல்லாம் ஆட் பண்ணாதான் வந்து மக்கள் விரும்பி பார்க்குறாங்கன்னு நியூஸ் சேனலில் இந்த மாதிரி கண்டென்ட்டை சேர்க்கறது. இந்த ஃபேஸ்புக்கில் வர பாதி நியூஸ் பார்த்தோன்னா நம்ம ரீல்ஸில் பார்த்ததா இருக்கும், அது ரிலேட்டடாக போட்டு இந்த மக்களை கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சுக்கணும். ஏன்னா நார்மல் நியூஸ்னால் எல்லாம் மாற்றிடுறாங்க, நியூஸ்னாலே அப்பா மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்ற கேட்டகரியை மாற்றிட்டு நியூஸ்லேயே நம்ம நிறைய கண்டென்ட் கொடுப்போம், நல்லா வைரலான திங்ஸ்லாம் பார்ப்போம்னு ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறது வந்து கண்டிப்பாக அந்த சேனலை முடக்கும் தான் நினைக்கிறேன். என்னதான் நம்மளுக்கு பெரிய சேனல்ப்பா அப்படின்னு இருந்தாலும் அவங்க வந்து ரெவன்யூக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ரெவன்யூ வரதில்லை, அவங்க செலவோட ரெவன்யூ கம்மியாக தான் இருக்குது. இது பெரிய சேனலும் இல்லை, யூடியூப் சேனலும் இது ஃபேஸ் பண்ணுறாங்க. யார் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு சின்ன டீம் இருக்கும், 2 எடிட்டரு 2 கேமராமேனு 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, அவனுக்கு தான் நல்லா சம்பாதிக்கிறானுங்க தவிர பெரிய பெரிய சேனல்லாம் இருக்கும் யூடியூப்லேயே. அந்த மாதிரி நிறைய சேனல் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் வந்து பிரச்சனைலாம் வந்துன்னா எதுக்குப்பா நம்ம கவர்மெண்ட்டை பகிச்சிக்கணும், நம்ம பாட்டு நம்ம சின்ன சின்ன நியூஸ் போட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக தோணும். இன்னதான் சோஷியல் மீடியா நிறைய இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸ் இருந்தாலுமே இன்னுமே நம்மளுக்கு அந்த நியூஸ் சேனலோட தேவை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் வந்து நியூஸே பிரேக் பண்ணுறாங்க. இந்த கரூர் இஷ்யூ எடுத்துட்டாலுமே அவங்க பிரேக் பண்ண நியூஸை வச்சு தான் யூடியூபர்ஸ்லாம் போட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கட்டமைப்பு வச்சுருக்காங்க, எல்லா ஊர்லேயும் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் நியூஸை பிரேக் பண்ணி ஆகணும். அதை எடுத்து தான் இப்போ இந்த யூடியூபர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு பெரிய நியூஸ் சேனல்லே கை வச்சிட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக புதிய தலைமுறை வந்து இதை எதிர்த்து போராடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இவங்க மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற நியூஸ் சேனலுமே உஷாராக இருப்பாங்க. இப்போ புதிய தலைமுறைக்கு நடந்தது நம்ம நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கும், நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தோணும் அவங்களுக்கு. இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தோ இல்லை திமுக சைட்லேருந்தோ ஒரு தப்பான மூவ் தான் நினைக்கிறேன். அவசரப்பட்டு இவங்களை பகிச்சிக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே இப்போ மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் வந்து இந்த நியூஸ் சேனல்லாம் பகிச்சிட்டாங்கன்னா இப்போ இவங்க வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நியூஸ் போட்டாங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக இது வந்து ஆளுங்கட்சிக்கு அகேன்ஸ்டாக தான் போய் முடியும். இவங்க ஒரு தப்பான மூவ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு வந்து அகேன்ஸ்டாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அகேன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் டிவிகே தரப்பில் வந்து சைலண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அவங்க இந்த கரூர் இஷ்யூலேருந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் இந்த வீடியோ கால்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா திமுக வந்து டிவிகேவை அக்கக்கா டிஸ்மாண்டில் பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக அந்த கட்சியே இப்போ பார்ட்டாக கழட்டி எடுத்துட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து புசி ஆனந்தும் நிர்மல்குமாரும் வந்து தலைமுறை ஆகிட்டாங்க. ஆதவர்ஜன் வந்து டெல்லியில் போயிருக்காரு, விஜய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காரு, ஒரு மாவட்ட செயலாளர் வேறு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்காரு. அந்த டிவிகே வச்சே எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்து புசி ஆனந்த் கண்ட்ரோலில் இருக்கும். புசி ஆனந்த் வந்து விஜய்க்கு ரிப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த புசி ஆனந்த் தூக்கி ஓரம் வச்சிட்டாங்க. இப்போ கட்சியே சதுரி கிடக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ராஜ்மோகன்லாம் எங்கேயா போனார் அப்படின்ற மாதிரி இப்போ பயங்கரமாக கலாச்சிட்டு இருக்காங்க. மக்கள் இதை நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஒரு பிரச்சனை வந்தால் என்னடா சதுரிட்டானுங்க, இவனுங்கிட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை, இவனுங்க நம்பியா நாட்டை கொடுக்குறது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். விஜய்க்கு வந்து இப்போ இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து கூட்டணி போகிறது தான். டீசெண்டாக போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட போய் சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுதான் பெஸ்ட்டு மூவ்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்திலே டிவிகே கொடியெடுத்து ஆட்டிகிட்டு இருக்கானுங்க. சிக்னல் வந்துச்சு, புளியார் சொல்லி போட்டான்னு சொன்னோன்னே பயங்கரமாக கத்துறாங்க. ஏடிஎம்கே டிவிகே பிஜேபி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து எல்லாரையும் பகைச்சிங்கன்னு திமுகவும் திட்டுறீங்க, பிஜேபியும் திட்டுறீங்க, ஏடிஎம்கேயும் திட்டுறீங்க, எல்லாத்தையும் பகைச்சிட்டு கடைசியில் திமுக வந்து அவங்கள அக்கா கழட்டிட்டான். எடப்பாடி பழனிசாமி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை செம்மையாக யூஸ் பண்ணிட்டார். அவர் நினச்சிருந்தா, அவர் வேற சொல்கிறார் பொருந்தா கூட்டணி சொல்லி 24 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது. இப்போ ஏடிஎம்கே எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து இதை யூஸ் பண்ணி பையனை உள்ளே சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டாங்க.
இவர் அதெல்லாம் பண்ணாமல் எல்லாரையும் பகுச்சுன்னு கடைசியில் அவர் காலி பண்ணிருப்பாங்க ஏடிஎம்கே பிஜேபிலாம். சரி நம்மளுக்கு பையன் யூஸ் ஆவான் அப்படின்ற மாதிரி ப்ராப்பராக அவங்க புத்திசாலித்தனமாக மூவ் பண்ணி இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. விஜய்க்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அதான். அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா ஓகே, அந்த ஃபேமாவது யூஸ் ஆகும். தனியாக தான் நிற்பேன் அப்படின்னா மக்கள் உஷாராக இருப்பாங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுக்கே கட்சியை சதறிட்டானுங்க, இவனுங்கிட்டலாம் நாட்டை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி மக்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் டிவிகே சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரா அது பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா மற்ற கட்சி எல்லாமே களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க, இவங்க மட்டும் ஒரு பாயிண்ட் வரட்டுன்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு அவர் வீடியோ கால் பண்ணுற மாதிரிலாம் நமக்கு நியூஸ் வருது. ஆனால் இந்த கரூர் விஷயத்தில் மக்களுக்கு வந்து விஜய் மேலே கோவம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் டிஎம்கேவை தான் திட்டுறாங்க, அந்த மக்கள் ஏன்டா போனீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க தவிர்த்து, ஒரு சில இன்டர்வியூலாம் வருது, ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, அவர் பையன் கையெல்லாம் உடஞ்சி உட்காந்துட்டு இருக்காரு, இந்த மாதிரி பையன் போயிருந்தான், எனக்கு தெரியவே தெரியாது விஜய் வரான்னு, தெரிஞ்சிருந்தா நானும் போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய இழந்த அப்பா சொல்லியிருக்காரு, என் பையனோட ஃபோட்டோ நீங்கள் மடியில் வச்சு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு. அதுக்கு விஜய் சொல்லியிருக்காரு, நான் கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறேன், ஆனால் எனக்கு இப்போ பெர்மிஷன் இல்லை, நான் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வீட்டில் வந்து பார்க்குறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதான் விஜய்க்கு வந்து இன்னும் அவர் வந்து நம்ம வீட்டு பையன்ற ஃபேம் இருக்குது, அதை வந்து அவர் கரெக்டாக யூஸ் பண்ணாமல் திரும்பி அமைதியாகவே இருந்தார்னா ஐயோ இவர் தேர மாட்டார்னு தட்டி விட்டுருவாங்க. இந்த புதிய தலைமுறை இஷ்யூ பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஒரு தப்பான மூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ புதிய தலைமுறையும் அகேன்ஸ்டாக நியூஸ் போட போகிறான், மற்ற நியூஸ் சேனலும் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த புதிய தலைமுறை பிளாக் லிஸ்ட் ஆன பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி நிறைய பேர் இந்த கரூர் இஷ்யூ ரிலேட்டடாக பேசி ஜெயிலுக்கு போகிறாங்க, இந்த சேனல்லாம் வந்து பிளாக் லிஸ்ட் ஆகுது. ஆனால் டிவிகே தரப்புலேருந்து சரியான விளக்கம் வரல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.